நாமத்தை உங்கள் யாவையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனைக்கு இந்த 8வது மாதத்துக்கு ஒரு யாவையும் நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our first Sunday service in August. ஆராதனை ஆறுதலுமாக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. Let us pray. அன்பி தேவனை கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்விதமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காராஜா நன்றி. Heavenly Father, we thank you for this opportunity this morning to come together in your name. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட பேசும். உங்களுடைய பந்தியிலே நாங்கள் சேரும் பொழுது கூட தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even as we hear your word, even as we praise your name and sit at table with you, we pray that you will bless each and every one of us. எங்கள் இல்லத்தில் ஆண்டவரே, உங்களுடைய தேவ பிரசனம், தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let your presence and your grace embrace each and every one of us as we worship you from our homes. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நான்
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய தேவ சமூகத்தில் நாங்கள் இவ்விதமாக ஒருமனப்பட்டு ஜெபத்தில் கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுனைட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் at this time through prayer. ஆண்டவரே, விசேஷமான அந்த காலவேளையில் கூட நாங்கள் ஆண்டவரே 8வது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி இவ்விதமாக ஆண்டவரே காணொளியின் மூலமாக ஆன்லைன் மூலமாக நாம் ஆராதிக்கும் பொழுது கூட தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை யாவையும் ஆண்டவரே நீர் சுகபத்திரமாக தாங்கி நடத்தி ஆசீர்வதித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தை ஆண்டவரே நாங்கள் காண செய்ய நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் for your good continued grace and goodness in our lives. You have enabled us, Lord, to come through 7 months of this year, and we have entered into the 8th month. We thank you for your providences. We thank you for your protection. We thank you for you watching over our loved ones and us, oh Father. ஆண்டவரே ராஜா, எங்களை மட்டுமில்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொண்டு ஆசீர்வதித்து வந்ததுக்காகப்பா ராஜா நன்றி 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே ராஜா, எங்கள் அன்றாட தேவைகளை சந்தித்து வருகிறீர், அதுக்காக ராஜா நன்றி. ஆண்டவரே, எங்கே குறை இருக்கிறதோ அந்த சமயத்தில் கூட ஆண்டவரே எங்கள் குறைகளாம் ஆண்டவரை நீக்கிறதுக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் கூட அந்த நிலைமையில் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வரதுக்காகப்பா ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ராஜா, இந்த காலவேளையில் கூட எங்களை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தமாக இருக்க பொழுது கூட முதலாக நாம் ஆண்டவரே நாங்கள் பரிசோதனை செய்து கொள்கிறோம். அப்பா, எங்களை நாங்களே ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தவறுகள், பாவங்கள், மீறுதல்கள் யாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ராஜா நாங்கள் அதை அறிக்கை செய்து அதை விட்டு ஆண்டவரே ராஜா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலவேளையில் கூட அப்பா தொடர்ந்து எங்களோடு கூட நீர் அன்பா இடைப்பட்டு எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு விரோதமாக ஆண்டவரே பாவம், தவறுகள், சிந்தைகள் இருந்தால் அது யாவற்றும் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி ராஜா அதை நாங்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே திரும்பி விட்டுவிட வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே உண்மை போல நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம். நீர் பரிசுத்தராக இருக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களே ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தராக ஆண்டவரை வாழ்ந்து வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கள் உள்ளத்தில் அவ்விதமாக அந்த வாஞ்சியை உருவாக்கும் ஆண்டவரை பிரயாசப்பட முயற்சி எடுக்க அப்பா எந்தெந்த காரியத்தை விட்டுவிட வேணுமோ அதை யாவற்றையும் விட்டு வந்து ஆண்டவரே அப்போ உமக்கு பிரியமாக வாழ்ந்து வர கற்றுத்தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஆண்டவரை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாதபடி, பின் வாங்கி போகாதபடி இந்த MCO காலத்தில் கூடப்பா அனலாக இருக்க எங்கள் யாவையும் நீர் அனல் மூட்ட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எங்கள் சூழல்கள் பாராமல் உம்மை நோக்கி பார்க்க நீ உதவி செய்யும் கர்த்தாவே. விசேஷமான அந்த காலவேளையில் கூட திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாத்திரங்களுக்கு கொண்டு வருகிறோம். அனைவரே குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அநேக சவால்கள், அநேக சோதனைகள், சில குடும்பத்தில் ஆண்டவரை பலவிதமான நெருக்கங்கள் ஆண்டவரை உண்டு. இந்த காலவேளையில் கூட பராஜா அந்த தேவைகள், நெருக்கங்கள் யாவற்றும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த குடும்பங்கள் யாவற்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா, நீர்த்தாமே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது ஆண்டவரே ராஜா, நீர் எங்களுடைய சுமை தாங்கி ஆண்டவரே எங்கள் சுமைகளெல்லாம் நீ தாங்கினவர் ஆண்டவர் சிலுவிலே. இந்த காலவேளையில் கூட எங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் என்ன சுமை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் அது யாவற்றும் உடைய சமூகத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்கிறது நீ சகலத்தையும் அறிந்தவர். அப்பா, உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆகிய எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எதை வைத்து கஷ்டப்படுகிறோம், எதை குறித்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று உமக்கு நன்றாக தெரியும். ஆகிய இந்த இரவேளையில் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டாரையும் விசாரித்து அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை திறந்தளிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நல்ல ஆலோசனை தாரும் ஆண்டவரே ராஜா. எப்படி இந்த காரியத்தை கடந்து வர நீர் அவங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டி மட்டும் இல்லை, நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து ஆண்டவரை தொடர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தை தலைவர்களும் தலைவிகளும் பார்த்து நாங்கள் வைக்கிறோம். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும். இருக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆண்டவரை நீ செவி சாய்த்து பதில் தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் யாவற்றும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து நாங்கள் வைக்கிறோம்.
அப்பா ராஜா, இந்த தலைமுறையை நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த சன்னதியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீ வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம், வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாய் சபை செந்தூளுக்காகவும் வெளிப்புற ஊழியம் அம்பாங்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கும் கர்த்தாவே. அப்பா, இந்த 2 முதலாக தாய் சபையில் உங்களுக்கு அது கொடுக்குறோம். தாய் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களின் இறந்தவராக இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் ஊழியங்கள் ஆன்லைன் மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம், காணொலி மூலமாக செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தில் அநேகர் கலந்து கொள்ளத்தக்க அவங்க உள்ளத்தில் ஏவி ஆண்டவரே ஜெப ஊழியம், வேத ஆராய்ச்சி ஊழியத்தில் ஆண்டவரே அப்போ வந்து சேர்ந்து கொள்ளத்தக்க ஆண்டவரை ஜெபிக்கவும் வேதத்தை அறிந்து கொள்ளவும் அநேகர் உள்ளத்தில் ஒரு தாகம் ஆண்டவரே ஒரு வாஞ்சையை உருவாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே ஆண்டவரின் காரியத்தில் ஆண்டவரே கண்ணின் கருத்தாக இருக்க ஆண்டவரே ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வர அப்பா எங்கள் உள்ளத்தில் அவ்விதமாக ஆவியானவர் ஏவ வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷமே ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே ஒரு தாகம், ஒரு பசி உங்களுடைய வார்த்தைக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய சம்பவத்தில் இருக்கவும் ஆண்டவரே அவ்விதமாக ஒரு வாஞ்சி அவங்களுக்குள் எழுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அப்பா எங்கள் யாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே திருச்சியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. திருச்சியில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் ஆசீர்வதியும் அது நன்மைகளை நாங்கள் காண, அது அந்த ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் காண, அது மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறவங்களை ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க காணத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆக சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியம், வெளிப்புற ஊழியங்கள் யாவற்றும் பாதத்தில் வைக்கிறோம். விசேஷமானமாக பரஞ்ச அம்பாங்க ஊழியத்தை பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவரே அவங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ராஜா பின் தங்கி போகாதபடி கர்த்தரின் காரியத்தில் முன் நின்று ஆண்டவரே இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபி. கூடி சீக்கிரத்தில் ஆண்டவரே அங்கே ஆராதனையை நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரை ஆரம்பிக்க நீத்தாமை எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்தை நீ சுத்தப்படுத்தும். அந்த இடத்தை ஆண்டவரை எல்லா கிருமிகளுக்கு பயங்கரத்திலிருந்து நீ அகற்றி ஆண்டவரை எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சபை தலைவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தலைமைத்துவத்தில் இருந்து தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கூட உடைய தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ பலன் அவளோடு கூட இருக்கட்டும். சபைக்கு எது நல்லதோ அதை யாவற்றும் உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை செய்ய நீ உதவி செய்யும். விசேஷமானமாக இந்த காலவெளியில் கூட எங்கள் சபை கட்டட காரியங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே மறுபடியும் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது ஜெபத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். உங்களுடைய வழியிடத்தில் எங்களுக்கு தேவை அப்போ, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. இந்த கட்டட காரியங்கள் ஆண்டவர் நீர் எங்களை நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எதை சுத்தம் கொண்டு இருக்கிறீரோ, எதை தரிசனமாக சொல்லியிருக்கிறீரோ அது அந்த வார்த்தைகளை யாவற்றும் நாங்கள் ஆண்டவரை அறிந்து அப்பா பிரயாசப்பட்டு அதை நிறைவேற்ற நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்துகிற தேவன், சொன்ன தேவன் நிச்சயமாக நம்முடைய வார்த்தையும் வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி 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 என்றவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமானமாக கட்டட காரியத்தின் பாதையில் நாங்கள் வைக்கிறோம். எல்லா தேவைகளை அப்பா சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. ஒரு மாறிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கின்றோம் ஆண்டவரே ராஜா. அப்பா இங்கே அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியான மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைச்சர் கூட்டத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் அவங்களை விசேஷமானமாக நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை நீ தாரும். அவங்க எடுக்க போகிற தீர்மானங்கள், முடிவுகள் யாவற்றும் அது ஆசீர்வாதமாக இருக்க, நல்லதாக இருக்க, தேசத்துக்கு எது நல்லதோ அது மட்டும் ஆண்டவரை செயல்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சபை ஒரு மனதை சபையின் ஒற்றுமை சீர்குலைக்க எழும்புகிறவர்கள், யோசிக்கிறவர்கள், பொல்லாதவர்களை யாவற்றும் அதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் அப்பா இவர்களை சந்தித்து இவங்களை நீ கடிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா நாங்கள் யாவரும் அப்பா ஒரு தேசத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, அவ்விதமாக நாங்கள் யோசிக்க நீ உதவி செய்யும் ஆண்டவரே ராஜா. பிரிவினைகள் அப்பா வெறிகள் ஆண்டவரை இது யாவற்றும் அகற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. இந்த தேசத்துக்கு எது நல்லதோ அது மட்டும் செயல்பட நீ உதவி செய்யும். உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, மனிதனுடைய சித்தம் இல்லை, மனித திட்டங்கள் சூழ்ச்சிகள் இல்லை.
அதை யாவற்றும் ஆண்டவரை நிர்மூலமாக்க வேண்டுமானால் ஜெபிக்க கர்த்தாவே. உம்முடைய சித்தம் மட்டும் இந்த தேசத்தில் செயல்பட நீ உதவி செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் பாதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே அதிகமாக கேஸ்கள் வராதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, ஒரு MCO மீண்டும் ஆண்டவரை கடந்து செல்ல எங்களால் முடியாது ஆண்டவரே. ஆக நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாரத்தில் ஆண்டவரே அநேக வெளியாகிறாங்கப்பா. அவங்க வீடு திரும்ப பொழுது கூட எந்த ஒரு கிளஸ்டர் வராதபடி நீர் பார்த்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரை மலேசியா தேசத்தில் நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான கிருமிகளை ஆண்டவரை உடைய நாமத்தில் சுட்டு பொசுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும். உடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஆண்டவரே எங்கள் தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. விசேஷமானமாக இந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய விசுவாச கண்கள் உம்மேல் வைத்து எங்கள் விசுவாசத்தின் ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆண்டவரே. திருவிருந்தலை நாங்கள் சேரும் பொழுது கூட எங்களை தொடர்ந்து ஆண்டவரே தேவ அன்பை ருசித்து பார்க்க நீ உதவி செய்யும். இல்லத்தில் ஆண்டவரை இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீ பேராக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனமாக பலவீனமாக மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானமாக மகன் ஸ்டீவனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சைமன் ஸ்டீவனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மகனின் காயங்களை தொட்டு அவரை தொடர்ந்து குணமாக்கி அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரை சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவங்களையும் நீ சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுகிறோம். பரமண்டலங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுறதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுறதாக. அன்பது ஆகாரத்துகளுக்கு தாரும் விடமாய் குற்றம் சேர மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனை பிரேசிடமும் தீவிரிச்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றவைகளே, ஆமேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை மறப்போர் யாவையும் வாழ்த்துகிறேன். லெட் மீ கிரீட் ஆல் ஆஃப் யூ இன் தி லிவிங் நேம் ஆஃப் ஜீசஸ். 8வது மாதத்துக்குள் நாம் கடந்து வந்துட்டோம். ஆகிய ஒவ்வொரு மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள், விசேஷ நாள் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. We always pray for those who are celebrating their birthdays, a special occasion or an anniversary every month. இந்த மாதத்தில் கூட தொடர்ந்து 8வது மாதத்தில் நீங்கள் விசேஷத்தினால் அனுசரிக்கிற தயவு செய்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you are celebrating a special day, a birthday, anniversary, some special occasion in August, please stand. As a church, we want to pray for you. சபையாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே கர்த்தாவே, 8ஆம் மாதத்தை காண செய்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for enabling us to see the 8th month of 2020. இந்த மாதத்தில் ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே ஒரு பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாளை அனுசரிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் அப்பா. Lord, as we are standing, Lord, the people who are standing are celebrating their birthdays or anniversaries or some special occasion in this month of August. அப்பா, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாள் வரை கரம் பிடித்து இந்நாள் வரை தாங்கின தேவ நீர் தொடர்ந்து நீர் அவளை ஆசீர்வதித்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Up until now, you have sustained them, you have blessed them, you have carried them. Continue to be with them. ஆண்டவரே, வாழ்க்கையின் பயணத்தில் அவங்கள் கூடவே நீங்கள் பயணம் செய்து அவங்களை ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை யாவற்றையும் நீ சந்தித்து அவங்களை வர வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, whatever the needs may be, we pray that your hand of blessing will be upon them. Bless them, lead them and guide them. தொடர்ந்து ஆண்டவரே ராஜா அப்பா அவங்களை அப்பா தொடர்ந்து உம்முடைய ஆவியால் நிரப்பி உமக்காக வாழ்ந்து உமக்காக ஜீவிக்க உதவி செய்யும். Lord, fill them with the Holy Spirit that they will live for you and shine for you. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தை நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 12 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from Deuteronomy chapter 6, verses 1 to 12. Deuteronomy chapter 6, verses 1 to 12. These are the commands, decrees, and laws the Lord your God directed me to teach you to observe in the land that you are crossing the Jordan to possess, so that you, your children, and the children after them may fear the Lord your God as long as you live, by keeping all his decrees and commands that I give you, and so that you may enjoy long life. Hear, O Israel, and be careful to obey, so that it may go well with you, and that you may increase greatly in the land, flowing with milk and honey, just as the Lord, the God of your fathers, promised you. Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart, and with all your soul, and with all your strength. These commandments that I give you today are to be upon your hearts. Impress them on your children. Talk about them when you sit at home, and when you walk along the road, when you lie down, and when you get up. Tie them as symbols on your hands, and bind them on your foreheads. Write them on your door frames of your houses and on your gates. When the Lord your God brings you into the land he swore to your fathers, to Abraham, Isaac, and Jacob, to give you a land with large flourishing cities you did not build, houses filled with all kinds of good things you did not provide, wells you did not dig, vineyards and olive groves you did not plant, then when you eat and are satisfied,
Be careful that you do not forget the Lord who brought you out of Egypt, out of the land of slavery. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இதனாலின் செய்திக்கு நாம் கடந்து வருவோமாக. லெட்ஸ் கம் டு காட்ஸ் வேர்ட் திஸ் மார்னிங். வாசிக்கப்பட்ட வேத பகுதி நம் யாவருக்கும் நன்றாக தெரியும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வது, நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வது. பாசிங் ஆன் த பேட்டன் ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வது. இந்த காலகட்டத்தில் எவ்விதமாக ஆண்டவர் நாம் யாவருக்கும் கொடுக்கப்பட்ட நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் எப்படி வரப்போகிற தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த விசுவாசத்தை நாம் எவ்விதமாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்று வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் பாஸ்டர் இந்த செய்தி? why this message? நம் யாவரும் ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் வாழ்கின்றோம். You and I are living in a very strange time. ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் வாழ்றதுனாலே தேவ வார்த்தையை நாம் நன்றாக பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று கேட்டு அதுபடி வாழ்ந்து வருவது நலம். We are living in not normal times. It's a new norm, and because it's a new norm, we need to be careful, or we need to be sensitive. We need to listen to the advice of God as to what we should do in this time and season. What happens at home is more important than what happens in church. நம்முடைய இல்லங்கள் நடக்கின்ற காரியம் நம்முடைய சபையில் நடக்கிறதுக்கு ரொம்ப மேலாக, ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்ப பாருங்க, இந்த கோவிட் காலத்துல நம்முடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 30 வாரம் தான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் நடுவில் மட்டும் தான் அவங்க சபைக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? மீதியான மாதத்துக்கு, வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 4 மாதம் நம்ம கூட முடியாத ஒரு சூழ்நிலை. Thus far our children have only attended church for 30 weeks because of COVID. அந்த அடிப்படையில் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது அது ஒரு பெற்றோருடைய பொறுப்பானது ஒரு கடினமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அது நம்முடைய இருதயத்திலிருந்து அது கிரியேட் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கிறது. Parenting is not only hard work, it is heart work, because parents pass along the faith they possess. பெற்றோராக இருக்கிற நீங்களும் நானும் நம் யாவருக்கும் இருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறோம். வேதத்தை பார்க்கும் பொழுது 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் நம்ம யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது சுமக்கிற பாரம் இல்லை. If you read Psalm 127 verse 3, we read that children are intended to be a blessing from God and not a burden to bear. அவங்க ஆசீர்வாதம், அவங்க பாரம் இல்லை. அது ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பொறுப்பு. கிறிஸ்துவுக்குள் வித்தியாசமானவர்கள், வித்தியாசத்தை உண்டுபடுத்தக்கூடிய எழுப்ப கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். It is a privilege and a responsibility to raise difference makers for Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக வித்தியாசமானவர்களை உருவாக்க அது ஒரு சாக்கியம், ஒரு பொறுப்பாக இருக்கிறது. பெற்றோர்கள் இவ்விதமாக நீண்ட காலம் சீஷர்களை தன் பிள்ளைகள் மூலமாக உருவாக்க அவங்க திட்டமாக இருக்க வேண்டும். Parents must aim to raise children to be lifelong disciples. ஆனா நம்ம சூழலை பார்க்கும் பொழுது சில பெற்றோர்களுடைய உள்ளத்துல வேதனை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளையோட பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது, அவங்க எப்படி வளர்ந்து வராங்கன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அதிகமாக வேதனை உண்டு. Some parents are hurting inside. The way they see their children, the way they are behaving, the way they are growing up. அதே சமயத்துல பிள்ளைகள் உள்ளத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது வழி தப்பி போகிற இருதயமாக இருக்கிறது. Some of our children have wandering hearts. They seem to be wandering away
from God's ways. ஆண்டவரின் வழியை விட்டு விலகி செல்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த காலவேளையில் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்த ஆசைப்படுகிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே விசுவாசம், நம்பிக்கை அது திடப்படுத்தி அது கட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவருக்கு அதிகமாக பாரம் உண்டு. God is interested in the family's role in faith formation. விசுவாசம் உருவாக்குற ஒரு அமைப்புல ஆண்டவர் இல்லாட்டி நம்பிக்கை உருவாக்குற ஊழியத்துல ஆண்டவருக்கு அதிகமாக பாரம் உண்டு. இப்ப கேள்வி இதுதான், what are this faith formation principles? விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற உண்மைகள் என்ன? ஆண்டவர் இவ்விதமாக நம்பிக்கை நம்முடைய குடும்பத்தில் எழுப்ப ஆசைப்படுகிறார். ஆனா அது என்ன? What are they? What are these faith formation principles? உங்களோடு கூட 5 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். I want to share with you 5 principles that come from God's word. ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து இந்த 5 உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் உண்மை, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை கவனிங்கள். A first principle, please look at Deuteronomy chapter 6 verse 1 and 2. வேதத்தை எடுத்து அந்த பாகத்தை பார்த்து அந்த வசனத்தை வாசிங்க. Take out your Bibles, turn to Deuteronomy 6 and look at that verse. அந்த வசனத்தை கவனிங்கள். What does that verse say? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாசித்தீங்க என்றால் அங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தையை பார்க்கிறோம். You see the word learn. The first task is to learn God's word for ourselves. நமக்கு சொந்தமாக நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. You and I must learn. That's the first task. அதுதான் முதல் உண்மை, முதல் சத்தியம். That's the first principle, learning God's word. Moses needed to teach because God commanded him to do so, and the people needed to learn. பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். கத்துக்கொடு, சொல்லிக் கொடு என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளை எடுத்து இந்த காரியத்தை இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு மோசே கருத்தாக சொல்லிக் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் பிள்ளைகள் இந்த காரியங்கள் யாவற்றும், கர்த்தருடைய வார்த்தைகள் யாவற்றும் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. They needed to learn. கற்றுக்குறோம் என்று சொல்லும் பொழுது அது பயிற்சியின் அடிப்படையில தான் அமைந்திருக்கிற ஒரு பொருளாக இருக்குது. ஏதோ ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டியதாக, செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது என்று அந்த அர்த்தத்தோடு தான் இந்த வார்த்தை கூறப்படுகிறது. Teach is training in order to be able to do something. That's why we teach. அதுக்காகத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம கற்றுக் கொடுத்த காரியத்தை அது ஒரு பயிற்சியாக எடுத்து செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் அவிதமாக அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். That's what God has taught in His word. We can never grow in our relationship with God unless we grow in our relationship with God's word. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற உறவுகளை நாம் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டா ஆண்டவர் வார்த்தைக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகளை பதிலாக நாம் வளர வேண்டியதாக இருக்கிறது. Our relationship with God's word will reveal the depth of our relationship with God. ஆண்டவர் வார்த்தையோடு கூட எப்படி வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு ஆழமாக வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு அளவுக்கு நான் அறிந்திருக்கிறனோ அந்த அளவுக்குத்தான் ஆண்டவருக்குள் இருக்கிற உறவிலே நான் வளருவேன். இரண்டாவதாக 3ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 3. இரண்டாவது உண்மை. இந்த உண்மையை நீங்க பார்க்கும் பொழுது, it is not enough to just learn God's word. We must live it out. அந்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமில்ல, நாம் ஜீவித்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We must not just learn, we must learn to live. அதோடைய அர்த்தம் என்ன? அது நன்றாக கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை யாவற்றும் செய்து வருவது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. We must be careful to obey by hearing. We must hear and we must heed God's word.
கவனியுங்கள், கேர்ஃபுல் என்ற இந்த வார்த்தை, கவனியுங்கள், கவனியுங்கள் என்று சொல்ற வார்த்தை, ஏதோ ஒரு காரியத்தை நன்றாக கவனித்து நாம் கவனமாக காவலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேர்ஃபுல் மீன்ஸ் டு வாட்ச் கேர்ஃபுல்லி or to be on guard. ஆயத்தமாக இருக்க சொல்கிற ஒரு பொருளாக இருக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள். இன்ஃபர்மேஷன் must lead to personal transformation. ஆண்டவர் வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். இன்ஃபர்மேஷன் or knowledge of God's word must lead to personal transformation. Blessing is linked to obedience. ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் அனுபவித்து வர வேண்டும் என்றால் அது ஆண்டவர் வார்த்தைக்கு நான் எப்போ கீழ்ப்படுகிறேனோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதமும் கீழ்ப்படுதலும் தொடர்ந்து இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவளுக்கு அவ்வளவு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். The more I obey God, the more He will bless me. மூன்றாவது வசனம் 4 கவனித்துக் கொள்ளுங்கள். Look at verse 4. வேதத்தை திறந்து பாருங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 4. இந்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை மேல் நாம் அன்பு கூற வேண்டும் என்று இது வாசிக்கிறோம். இது பாருங்க, யூதருடைய ஷம்மா என்று அவங்க ஜபத்துக்கு ஆர்வமாக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. This verse is the beginning of the Jewish Shema. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, கேளுங்கள், முதல்ல பாருங்கள். ஓகே, இப்ப இங்க கேளுங்கள். நம் கேட்கும் பொழுது ஞானத்தோடு நம் கேட்க வேண்டும். ஓகே, உருக்கத்தோடு நம் கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே எழுதப்பட்ட ஒரு வசனம். Hear means to listen intelligibly. Okay, listen attentively. Okay, with the intention to obey. கீழ்ப்படிவதற்காகத்தான் இவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஷெம்மா பாருங்க, யூதருக்கு ஒரு விசுவாச அறிக்கையாக காணப்பட்டது. The Shema, okay, Shema or Shema was seen as a declaration of faith for the Jews, a pledge of allegiance to the Almighty. சர்வ வல்லவருக்கு அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க, ஆண்டவரை பின்படுத்துவாங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைவாங்க என்று அவ்விதமாக ஒரு அறிக்கையாக காணப்பட்டது. இதுதான் ஒரு யூதர் குழந்தை கற்றுக்கொள்கிறது முதல் ஜெபம். A Jewish child will learn this prayer first. இந்த ஜெபத்தான் முதலாக ஒரு யூத குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, கடைசியில மரண படுக்கையில ஒரு யூதர் இருக்கும் பொழுது இதுதான் கடைசி காரியத்தை அவன் செய்வான். இந்த ஷெம்மாவின் ஜெபத்தை, இந்த 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வருகிற ஷெம்மாவின் ஜெபத்தை அவன் அறிக்கை செய்வான், அவன் சொல்லுவான். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தது. இதுதான் அவனுடைய ஷெம்மா. அவனுடைய பிள்ளைகளுக்கு இதை அவங்க முதலாக சொல்லி கொடுப்பார்கள். This is the first thing that a Jewish family will teach their children. இது நன்றாக பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவருக்கும் ஆண்டவர் ஜனத்துக்கும் இருக்கிற உறவை குறித்து அதை விவரிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. This Shema defines the relationship God's people have with Him. எப்படிப்பட்ட உறவு தேவ ஜனம் ஆண்டவரோடு கூட வைத்திருந்தார்கள் என்று அதை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. God is the only God. ஆண்டவர் ஒருவர் மட்டும் தான் அவங்களுக்கு தேவன், வேற தேவர் இல்லை, அவரை தவிர வேற யாரும் இல்லை, அவர் ஒருவர் மட்டும் தான் தேவன் என்று அவங்க அறிக்கை செய்வார். வேற யாரும் இல்லை, இந்த தேவனை தவிர வேற யாரும் இல்லை என்று ஆண்டவர் இதுவும் அபிதமாக அறிக்கை செய்தவர்கள். அவளை பொறுத்த வரைக்கும் அவர் வித்தியாசமானவர். அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேவன் நம்முடைய தேவன், இந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று அவங்க விதமாக அறிக்கை செய்தார்கள். He is totally unique and they declare that He is their God or our God. அவ்விதமாக உறவு கொள்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். He is personal. அவர் தனிப்பட்ட முறையிலே அவங்களோடு கூட உரையாடுகிறார். அதே சமயத்தில் அவரோடு கூட ஒரு நெருக்கிய உறவு அவங்க கூட இருந்தது. He is personal
and relational, and we can enjoy intimacy with him. அவரோடு கூட நாம் நெருங்கி இருக்கலாம், அவரோடு கூட நெருங்கி நாம் பழகலாம். We are challenged to love God with everything we have. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிறது எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவர் மேல் எல்லாத்தையும் வைத்து ஆண்டவர் மேல் அன்பு கூற வேண்டியதாக இருக்குது. God wants our exclusive and intensive devotion. நம்முடைய பக்தி, நம்முடைய அன்பு ஆண்டவருக்கு மட்டும் தான் வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவரை இன்னும் ஊக்கமாக அவரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்துல 3 சத்தியங்களை நாம் பார்க்கலாம். இன்னும் 3 சத்தியங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள 3 உண்மைகளை நாம் பார்க்க. முதல் உண்மைனா அன்பு. அன்பு பாருங்க, உணர்ச்சிக்கு மேலான ஒரு காரியம். இட் இஸ் லவ் இஸ் மோர் தென் a feeling. அது ஒரு உணர்ச்சி இல்லை, உணர்ச்சிக்கு மேலாக இருக்கிற ஒரு காரியம். அது ஒரு கட்டளையும் அது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இட்ஸ் a command and a privilege. ஆண்டவர் மேல் நான் அன்பு கூற வேண்டும், அது ஒரு கட்டளை. அதே சமயத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு கிருபை. a conscious decision to love God. என் சிந்தையிலே, என் மனதிலே நான் தீர்மானிக்கிறேன், இந்த ஆண்டவர் மேலத்தான் நான் அன்பு கூற போகிறேன். அது முதல் சத்தியம். அன்பு, ஆண்டவர் மேல் அன்பு கூற வேண்டும் என்றால் அவர் தீர்மானம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இரண்டாவது, இந்த அன்பு பிறகு ஒரு உறவிலிருந்து தான் அது எழும்புது. This love is fleshed out in relationship. What God wants most is our love for him. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறாரா? எங்க காசு பணம் இல்லைங்க. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா நம்முடைய அன்பை எதிர்பார்க்கின்றார். நம் ஆண்டவர் மேல் அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று அந்த அன்புக்குத்தான் ஆண்டவர் ஏங்குகிறார். It is this love, this relationship that God is longing for. அவர் மேல் நாம் அன்பு கூறுவோம் என்று அமிதமாக ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த அன்பு ஆனது ஒரு முழுமையான அன்பாக இருக்கிறது. This love is a comprehensive love. ஆண்டவரை எல்லாவற்றின் மூலமாக, எல்லாவற்றிலிருந்து இருந்து நம்ம ஆண்டவர் அன்பு கூறணும். நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவர் மேல் அன்பு கூற வேண்டியதாக இருக்கிறது. We are to love him ahead of everyone and everything else. எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் மட்டும்தான் நான் அன்பு கூற வேண்டும், ஆண்டவருக்கு மட்டும்தான் என் அன்பு செலுத்த வேண்டும். வேற பொருள் முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் தான் முக்கியம், என் ஆண்டவர் மேல் தான் அன்பு செலுத்தணும் என்று அந்த அடிப்படையில், அந்த உண்மையோடு தான் அவர் அமிதமாக வாழ்ந்து வந்தார்கள். 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். Look at verse 6 again. 6ஆம் வசனத்தை நல்லா பாருங்க. Verse 6 reminds us that God's word should not just be in our heads but also in our hearts. இந்த 6ஆம் வசனத்துல இந்த கற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய சிந்தையில மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்திலும் அது காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். The Bible is to be lived out in our lives. வேதத்தை நாம் படித்துக் கொள்ளும் பொழுது, வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது வாழ்ந்து காட்ட வேண்டியதாக, வாழ வேண்டியதாக இருக்கிறது, வாழ்ந்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. Every home should become a seminary. Every home should become a seminary. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு குடும்பம் ஒரு வேத கல்லூரியாக மாற வேண்டும். நம்முடைய இல்லத்துல நாம் வேதத்தை பத்தி அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இல்லம் ஒரு வேத கல்லூரியாக மாற வேண்டும். Our home must become a seminary where we teach and learn God's word. ஆண்டவர் வார்த்தை சொல்லிக் கொடுத்துவோம், ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொள்வதும் ஒரு கல்லூரியாக மாற வேண்டும், வேத கல்லூரியாக மாற வேண்டும். 4ஆவதாக வசனம் 7 9 வரை. Fourthly, verses 7 to 9. வழி நடத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். படித்த பிறகு, வாழ்ந்த பிறகு, அன்பு செலுத்தின பிறகு இப்ப நாம் யாவரும் என்ன செய்யணுமா, நம்முடைய பிள்ளைகளை அந்த வழியிலே நாம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. We are to teach truth intentionally and relationally. நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை
திட்டமாக அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். அதே சமயத்துல உறவோடு அவங்களை உறவு கொண்டு அவரோடு கூட பழகி ஒரு உறவின் அடிப்படையில இந்த சத்தியத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஊக்கமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்ன பொருள்? டு ஷார்பன் or to teach incisively. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தான்? நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஊக்கமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது, அது அவங்களை என்ன செய்யணுமா? கூர்மையாக ஆக்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தையில கூர்மையாக அவங்களே மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. We are to go over and over until the knife is razor sharp. பாருங்க, அது பொருள் என்ன தெரியுமாங்க? வீட்டுல குசில கத்தி தீத்தர கல் இருக்குது. அப்ப தீத்தர கல்ல நம்ம என்ன செய்யறோம்? முன்னோ பின்னோ அந்த கத்தியை உரசிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் லேசா பலம் போட்டு உரசுறோம். ஏன்னா நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த கத்தி கூர்மையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? கல்லு மேல இந்த கத்தியை உரசுறோம். Okay, going over and over until the knife is razor sharp. If we use that in the kitchen, we have a sharpening stone and we sharpen the knives in our kitchen so that it will be sharp when we use it the next time. அந்த அடிப்படையில் தான் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவர் வார்த்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் மீண்டும் அப்படி கல்லு தீத்துறது மாதிரி, கத்தி தீத்துற மாதிரி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. Just like sharpening knives, that's how we are to teach our children diligently. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? நம் லேசாக அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் லேசாக பிரஷர் போட்டு ஆண்டவர் வார்த்தையை அவங்களுடைய சிந்தையிலும் அவங்களோட நினைவிலும் ஒரு அடையாளமாக நட்டு வச்சிடணும். We are to use gentle pressure. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், ஜென்டல் பிரஷர், லேசாக அழுத்தத்தோடு gentle pressure so that we can leave a mark in their mind or memory. ஆண்டவர் வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது எவ்விதமாக அவங்களோட வாழ்க்கையிலே நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் சத்தியத்தை நாம் சிந்தித்து ஒரு தெளிவோடு நாம் வகை தேடணும். எப்படி இது சத்தியத்தை சொல்ல போகிறோம்? நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன்? நான் என்னத்தை வாழ்ந்து வருகிறேன்? நான் என்னத்தை அதிகமாக நேசிக்கிறேன்? என் வாழ்க்கையில் ஆண்டவர் பொறுத்த வரைக்கும், என் விசுவாச வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், என் நம்பிக்கை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியத்தை நான் கருத்தாக என் பிள்ளைகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. We have to teach truth intentionally and then we find ways to pass along what we are learning, what we are living and who we are loving. We must find, நாம் வழி தேடணும். எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் சத்தியத்தை, ஆண்டவரின் உண்மையை, ஆண்டவரை பத்தி நம்ம எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வகை தேடணும். பாருங்க, அது ஒரு முழு நேரம் பொறுப்பாக இருக்குது. பாருங்க, இட்ஸ் a full time assignment. அது பகுதி நேரமோ மீதியான நேரமோ இல்லை. இட்ஸ் a full time assignment. முழு நேரம் ஒரு ஊழியமாக, ஒரு பொறுப்பாக இருக்குது. அப்ப கேள்வி இதுதாங்க, இது யாருடைய பொறுப்பு? யாரு இந்த சத்தியத்தை எடுத்து பகிர்ந்து கொள்ளணும்? வசனத்தை பாருங்க. இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நல்லா பாருங்க. அங்க ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்றாரு. அது யாருடைய பொறுப்பு, யாருடைய கடமை என்று மிக தெளிவாக அங்க எழுதப்பட்டிருக்குது. பெற்றோருடைய கடமைங்க. உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமை. நம்ம எல்லாரும் பெற்றோர்கள். அது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணுங்க. அது என்னுடைய கடமை. ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது ஆண்டவர் வழியை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வழியை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரை பற்றி பல காரியங்களை நான் படித்திருக்கிறேன். அதை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும். இந்த ஆண்டவரை அறிந்து அவருக்காக நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த தேவனை அதிகமாக நேசிக்கிறேன். அவரை பற்றி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும். அது என் கடமை, ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. சபை அதுக்கு உதவியாகத்தான் வருகிறது. The church only supplements what is done at home. குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் சபை என்ன செய்தா
குடும்பத்தில் முதல்ல அவங்க செய்யறாங்க, குடும்பத்தோடு கூட சேர்ந்து அவங்க உதவி செய்யறாங்க தவிர இது சபையோடைய பொறுப்பு இல்லைங்க, பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. We show children who God is. We are to show children who God is. Okay? நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் யார், கர்த்தர் யார் என்று நம்ம தான் வெளிப்படுத்தணுங்க. 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, we need to transmit truth practically. இந்த சத்தியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அவங்களோட வாழ்க்கையை செயல்முறை மூலமாக அது பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. God's word must be so central in our life that our children think about it every time they turn around. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை முக்கியமாக நடுமையமா இருக்கணும். குடும்பத்துல அவங்க சுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுடைய சுத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் அவங்களுடைய சூழ்ந்து இருக்கிறோம். நம்ம வீட்டு செவருல என்ன ஒட்டி வச்சிருக்கிறோம்? What have we put on the walls of our house? கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நம்ம வீட்டில் போட்டிருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமா? அது அவங்க சுத்தி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அவங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த யூதர் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நெத்தில கட்டுறாங்க, கையில கட்டுறாங்க, இப்ப கையில இதமெல்லாம் கட்டுறாங்க, இதமெல்லாம் கயிறெல்லாம் கட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல யூதர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய வசனத்தை அவங்க கையில கட்டுறாங்களாம். இப்ப நெத்தியில இதமெல்லாம் கட்டுறாங்க. சரிங்களா? அந்த காலத்துல ஆண்டவர் வார்த்தை வச்சு கட்டி வச்சுட்டாங்க. வீட்டு வாசல்ல மெசூசா என்ற யூதர் பாவர் வீட்டு வாசல்ல ஆண்டவர் வசனத்தை எழுதி மடிக்கி வச்சு ஒரு வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க. அப்ப எப்பொழுதும் ஆண்டவர் வசனம் அவங்க நினைவாக இருக்கணும் என்று அவ்விதமாக செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிங்க ஆண்டவர் வார்த்தைக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கோம்? What place have we given to God's word in our home? 5ஆவதாக கடைசியாக 10ஆவது வசனம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்க என்றால், இதெல்லாம் யாவற்றும் செய்து பிறகு நம்ம என்ன செய்யணுமா? அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்பிக்கையின் கோல் அவங்களுக்கு கொடுக்கணும். After learning, living, loving and leading, we are to pass the belief pattern to the next generation. நம்ம வாழ்க்கையில முதல்ல நம்ம அனுபவிக்கணும், நம்ம வாழ்க்கையில அதை கற்றுக்கணும், நம்ம வாழ்க்கையில அதை வாழ்ந்து வரணும், நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு அன்பு செலுத்தணும், நம்ம முதல்ல நடத்தப்பட வேண்டியதாக. அப்பொழுதுதான் வரப்போகிற தலைமுறையை நம்ம நடத்த முடியும். பாருங்க, நம்முடைய விசுவாசத்தின் கோல், நம்பிக்கையின் தடி அவங்களுக்கு நாம் கொடுக்க முடியும். Then only we can pass on the belief pattern to them. God looks ahead to a time when the people will finally arrive in the promised land. 10ஆம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை வாக்குத்தத்த தேசத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க சேர்றதுக்கு முன்பாக கூட ஆண்டவர் தூர நோக்கமாக அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்து வர நாட்களில் என்ன நடக்கக்கூடும் என்று பார்த்து எச்சரிக்கையாக ஒரு காரியத்தை ஆண்டவர் யூதர் பிள்ளைகளுக்கு சொல்கிறார். God looked ahead. அவங்க தேசத்துக்குள்ள வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள வராங்க. அப்ப தூர நோக்கமா பார்த்து சொல்றாரு, ஒரு காலம் வரும், உங்கள் பட்டணங்கள் வளரும், உங்கள் பட்டணங்கள் நல்ல செழிப்பாக இருக்கும். Your cities will flourish. Okay? He looked ahead. அவர் தூர நோக்கம், அவருக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் சொல்றாரு, உங்கள் பட்டணங்கள் எல்லாம் வளரும், பொருளாதாரத்தில் வளரும், எல்லா வகையிலும் வளரும். Your homes will be furnished. உங்களுடைய இல்லங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும், எல்லாம் இருக்கும், லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும். There will be abundance. நிறைவாக இருக்கும். அப்ப வரும் பொழுது உணவு நிறைவாக இருக்கும். இதெல்லாம் நடக்கும். நீங்க செழிப்பாக இருக்க போறீங்க. ஒரு வளர்ச்சி இந்த தேசத்துக்குள்ள நீங்க வரீங்க வெறுமையாக வரீங்க, கஷ்டப்பட்டு தான் வரீங்க. ஆனா செழிப்பின் காலம் வரப்போகுது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க செழிப்பாக இருப்பீங்க. ஆண்டவர் தூர நோக்கத்தோர் பார்க்கிறாரு, இவங்க எப்படி இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. வசனத்தை பாருங்க. He talks about flourishing cities, furnished homes, abundance of food, and he warns them. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். He says, அதெல்லாம் சொல்றாருன்னா, திருப்தியான ஆன பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மந்தமாக ஆகலாம். Satisfaction
can lead to spiritual stagnation. திருப்தி மனதில் வந்து எல்லாம் இருக்குது, திருப்தி ஒரு ஆவிக்குரிய மந்தம். ஆண்டவரை மறந்துடுறோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறோம். We forget and we forsake. 12ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 12. This is what the Lord says can happen. இது நடக்கக்கூடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கையாக அவர் சொல்கிறார். God wants us to be careful not to forget. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாக சொல்றாரு பாருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நீங்க மறந்துடாதீங்க. Don't forget, மறக்காதீங்க. Okay, we need to be vigilant of these things of life. All these things of life can crowd out the giver. நம்ம வாழ்க்கையிலே நான் கவனமாக இருக்கணும். இல்லாட்டினா கவனம் குறையா இருந்தோம்னா கொடுக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே நாம் மறந்து விடுவோம். பொருள் வந்த பிறகு கொடுத்தவரே நாம் மறந்து விடுவோம். We need to be vigilant. All these blessings, these things of life can crowd out the giver. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் மறந்து விடலாம். ஆகையால் மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. God wanted them to remember what they used to be. அது சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க எங்க வந்தீங்க, 40 வருஷம் வராது சுத்துனீங்களே, உங்க நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. ரிமெம்பர் யுவர் பிகினிங்ஸ். நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி இருந்தீங்க, நீங்க மறந்துடாதீங்க என்று ஆண்டவர் அவங்களே நினைவு கூற சொல்கிறார். When we start to forget, we are in danger of losing our spiritual edge. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததை மறந்து விட்டோம்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய காரியத்தில் நாம் எல்லாவற்றும் இழந்து விடுவோம். ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்வோம். You must be careful not to lose or not to forget. ஒரு முடிவு, நம்ம இந்த செய்தியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 46-47 எடுத்துக்கொள்ளுங்கள். Take Deuteronomy 32, 46 and 47 எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை தரங்க. உபாகமம் 32, 46, 47. அங்க மோசே வந்து தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர் இருக்கிறார். Moses is at the end of his life and he gives them this message. அவர் வாழ்க்கை கட்டத்துல முடிவுல இருக்கும் பொழுது அவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். எடுத்துட்டீங்களா? உபாகமம் 32, 46, 47 எடுத்துருங்க. Take it. Deuteronomy 32, 46. The verse. இதுதான் சொல்றாரு. இந்த 46, 47 வசனம் சொல்றாரு, நீங்க திடமனாக இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள் வரும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவங்க கீழ்ப்படிந்து ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அவங்க கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது வந்து சர்வசாதாரண வார்த்தைகள் இல்ல, அது உங்கள் ஜீவன். These are not ordinary words, they are not idle words, they are life. அதை நாம் கை கொண்டோம் என்றால் இந்த தேசத்தில் நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ்வீங்க. யோர்தான் நீங்கள் கடந்து செல்ல முடியும், அதை ஆதரித்துக் கொள்ள முடியும். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுடைய ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். He says the words of God are your life. உங்கள் ஜீவன் என்று அவ்விதமாக சொல்கிறார். பெற்றோர்கள் இந்த விசுவாசத்தை நம் பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Parents must pass along the faith they possess. எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் என் அடுத்த தலைமுறைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக, கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது எப்படி செய்வது? How do I do that? How do we do that? வேதத்தில் ஆண்டவர் 5 உண்மைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். Lord has shared with us 5 truths. முதலாக, நானே அதை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது, நான் வாழ்ந்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவரை முழுமையாக அன்பு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நான்காவதாக, எல்லாம் அறிந்த பிறகு மற்றவர்களை நடத்த தயாராக இருக்கணும். அதே சமயத்தில் ஆண்டவருக்குள் நம்மளை நடத்தி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. How do we do that? We have to learn, we have to live, we have to love, we have to lead, and we have to launch our next generation. அது நம்முடைய பொறுப்பு.
ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது அது நம்முடைய பொறுப்பாக இருக்குது பாருங்க. இந்த செய்தி ஏன் இந்த காலகட்டத்தில் சொல்றேன்னா, இந்த MCO காலத்துல நாம் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம். சும்மா இல்லை, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி வீட்டிலே இருந்து கட்ட ஆராய்ச்சிடுமோ. சபை திறக்கட்டும், அவங்க திறந்து மற்றவங்க போகட்டும், நான் வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சில பேர் சொல்றாங்க. ஒரு வகையில் அது வசதியாக இருக்குது. இப்ப பாருங்க, 70 வயசுக்கு மேல கூட திறந்துட்டோம், அவங்க கூட வர முடியும். இப்ப என்ன, பிள்ளைகள் தான் இப்ப வர முடியாது. ஏன்னா SOPல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வர நாட்கள் அதை மாற்றுவாங்க, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் பிறகு இந்த காலகட்டத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், விசுவாச ஜீவத்தில் தளர்ந்து போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகிய நம்முடைய விசுவாசத்தில் வளருவோம், நம்பிக்கையில் வளருவோம். நம்முடைய இந்த காட்ஸ் கிட்ஸில் ஆன்லைனில் அனுப்புகிறோம். உங்கள் பிள்ளைகள் அதில் பங்கு பெறணும். எத்தனை பேர் பங்கு பெறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பங்கு பெறாங்க, கற்றுக்கொள்றாங்க தெரிய மாட்டேங்குது. பெற்றோர்களே, உங்கள் கடமைகள் இருக்க தவறாதீங்க. Parents, make sure that your children go online and participate in the God's Kids program. அது அவங்க நல்லதுக்கு தான் செய்யறோம், தவறாதீங்க. Don't miss that responsibility. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. ஜெபிப்போம். அன்பின் தேவன், நம்முடைய வார்த்தைக்கு ராஜா நன்றி. எங்களுக்காக எழுதப்பட்ட வசனம், குறிப்பாக இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க, கவனமாக இருக்க, எங்கள் நம்பிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ள, அது மட்டும் இல்லை வரப்போற தலைமுறைக்கு அது பகிர்ந்து கொள்ளத்தக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். பெற்றோர்களை விசேஷமானமாக ஆவின் பலத்தினால், ஞானத்தினால், கிருபையினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து அவங்கள் மூலமாக ஒரு ஆவிக்குரிய சன்னதியை நீர் உருவாக்கும். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நம்முடைய தசோபாகத்தின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. It's a time to bless the Lord with our tithes and our offerings. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, நீர் எங்களை எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறேன். வேதத்தில் சொல்லுகிறீர் ஆண்டவரே, எங்கள் அன்றாட அப்பத்தை தருகிறவராக இருக்கின்றேன். Lord, you are a God who always blesses us. The scripture tells us that you give us our daily bread. இந்நாள் வரை அப்பா போஷித தேவன் நீர். தொடர்ந்து ஆண்டவரே ராஜா, இந்த காலவேளையில் கூட உம்மை ஆசீர்வதிக்க ஒரு பாக்கியம். Lord, you have fed us, you have cared for us. Now is the time for us to bless you in return. எங்கள் தசோபாகத்தை எங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எங்கள் காணிக்கையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, செலுத்துகிற கரம் குடும்பம் யாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையின் மூலமாக, தசோபாகத்தின் மூலமாக உடைய ராஜ்யத்தின் தேவைகளை யாவற்றையும் சந்தியும். உடைய ராஜ்யம் இன்னும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, with our tithes and offerings, we bless you. And we pray that you will bless the hands and the families that give, that through this your kingdom will grow and your kingdom will extend. ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்து கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாய் இறங்கி
உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுப்படி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநிலையத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பழம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தீவிர ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உவக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்பு மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me greet you in Jesus' name and share with you some announcements for the day and for the week. ஆராதனை முடிந்த பிறகு வழக்கமாக நம்ம காட்ஸ் கிட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம் நடைபெறுது. தயவு செய்து சத்தியத்தை கேட்டபடி உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளத்தக்க நீங்கள் கண்காணிக்க வேண்டும். As you heard the word this morning, please make sure that your children link on or sign on or come on the online program for God's Kids. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுப்போம், நல்ல அஸ்திபாரத்தை போடுவோம். பின்காலத்தில் அதை விட்டு விலக மாட்டாங்க. Let's put a good foundation for our children. They will never depart from it. வருகின்ற செவ்வாய்க்கிழமை வழக்கமாக நம்முடைய திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். அதுக்கு வேண்டிய ஜூம் லிங்க் பிள்ளைகளுக்கு அனுப்பப்படும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். On Tuesday will be a confirmation class. The Zoom link will be sent to you. A class begins at 8 p.m. இரவு 8 மணிக்கு இந்த திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். புதன்கிழமை வழக்கமாக நம்முடைய ஜெப கூட்டம். சபை ஒரு ஜெபிக்க சபையாக இருக்கணும். We must be a praying church.
ஸோ இன்வைட் ஆல் ஆஃப் யூ, உங்கள் யாவரையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு வர வைக்கிறோம். இன்வைட் all of you to come and join us in our prayer meeting. Let us pray together. அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைக்காக, நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அவை புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய ஜெப கூட்டம் நடைபெறும். அதுக்கு வேண்டிய லிங்க் அனுப்பப்படும். ஆன் ஃப்ரைடே நம்முடைய வேதாராய்ச்சி, வெள்ளிக்கிழமையில் நம்முடைய சபை வேதாராய்ச்சி நடைபெறுது. பரமட ஜெபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் படித்து வருகிறோம். We are looking into the Lord's Prayer. We learning sections of it. அதில் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நீங்கள் வாங்க. இந்த பரமட ஜெபத்தை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. opportunity to know more about the Lord's Prayer. So come and join us on Friday at 8 p.m. அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாரும், ஓகே, பிள்ளைகள் தவிர மற்ற யாவரும் எல்லாரும் வர ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து நீங்கள் கூப்பிட்டு உங்கள் பேர்களை நீங்கள் பதிவு செய்யணும். For those who are coming for service next week, except for children, everybody else, even 17 above, please make sure that you call and register your names. உங்கள் பேர்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் ஆராதனைக்கு இது யாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் யாவரோடு கூட இருந்து வராங்க. ஆமென். ஆராதனை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருகிறோம். கேட்ட சத்தியத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We are bringing our service to a close. And let's give thanks to God for His word. நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது நம்முடைய பொறுப்பு. பெற்றோராக இருக்கிற நீங்களும் நானும் அவ்விதமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. The responsibility to pass on the faith is on us parents, you and me. ஆகையால் நம்முடைய கடமைகளை நம்ம தவறாமல் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த தலைமுறையை நாம் நன்றாக உருவாக்குவோம். We will fulfill our responsibilities and create a generation that knows their God. ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காராஜா நன்றி. நாங்கள் கேட்டு உம்முடைய சத்தியத்துக்காராஜா நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட 5 உண்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டேன். அந்த 5 உண்மைகள் படி நாங்கள் வாழ்ந்து வர கற்றுத்தார். Lord, we learned about 5 truths from your scriptures and we pray that we will live by that truth, oh Father. ஆண்டவரே ராஜா, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது கர்த்தாவே. உண்மையாக தவறாமல் நாங்கள் செய்து வர உதவி செய்யும். Lord, help us to pass the baton of faith to our children and grandchildren and that we will be faithful in doing this. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். ஒரு ஆவிக்குரிய சன்னதியை நாங்கள் தொடர்ந்து உருவாக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். Help us create a spiritual generation that will be a people after your own heart. ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவரே, ஒரு புது மாதத்துக்குள் நம்ம கடந்து செல்லும் பொழுது கூட நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் 70 வயதுக்கு மேலாக இருக்கிறவர்களை நாங்கள் வரவைத்திருக்கிறோம். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். தேவ பிரசனம் எங்கள் முன்பாக செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.